உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கடந்த 3 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றிய மோடி அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புவது, தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும். மேலும் மேலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து விடலாம் என்று அவர்கள் கனவு கண்டால் அது தமிழ்நாட்டில் ஒருபோதும் எடுபடாது. இன்றைக்கு உண்ணாவிரதம் இருக்கின்ற சசிகாந்த் செந்தில் தனி மனிதர் அல்ல, அவர் பின்னால் தமிழகம் அணிவகுத்திருக்கிறது என்பதை ஒன்றிய மோடி அரசு புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்காமல் தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்தியாவிலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பின்தங்கிவிடுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஒன்றிய அரசாங்கம் வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் கடந்த 3 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போது அவர் உடல்நிலை மோசமடைந்தது காரணத்தினால் இன்று திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தார். மீண்டும் அவருடைய உடல்நிலை மோசமடைந்தது காரணமாக அவர் உடனடியாக சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு இப்போது மாற்றப்பட்டுள்ளார். திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர்